இங்க விஜய் ஒரு பக்கம் பாட்டி கிட்ட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப யதார்த்தமா குமரன் ஆப்போசிட்ல வரத பார்த்த உடனே இந்த பக்கம் பாட்டி லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, இவன் வேற பார்த்துட்டு போய் இங்க சாரதாட்ட சொல்லிட்டான்னா அவ்வளவுதான், சாரதா நம்மள ஊட்டிலன்னு பண்ணிடுவான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் குமரன் வர்றதை பார்த்த விஜயுமே ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா அவருக்கு ஒரு வணக்கம் வைக்கிறாரு. அப்ப கரெக்டா குமரன் யூட்டன் போட்டு நிறுத்தி என்ன பாட்டி இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் இங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல, சீக்கிரமா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க பாட்டியுமே வண்டியில ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல இங்க விஜயுமே குமரன்ட்ட பேச ட்ரை பண்ணும்போது இங்க குமரனுமே ஆஹா நம்ம மட்டும் விஜய் கிட்ட பேசுற விஷயத்த பாட்டி மட்டும் கேட்டுட்டாங்க, அவ்வளவுதான் சாரதா அத்தகிட்ட சொல்லி நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க, நம்ம இதுக்குள்ள விஜய் கிட்ட பேசாம இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வேக வேகமா பாட்டியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த குமரனுமே எப்பவும் போல இங்க கங்கா கிட்ட போயிட்டு இங்க பாரு கங்கா, நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு நான் தான் சமைப்பேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் போதும்ட்டு, நீ எதுக்காக சமைக்கிற அப்படின்ற மாதிரி இங்க கங்கா கிட்ட ரொம்பவே ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்களுமே சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் குமரனை சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா குமரனுமே சமைக்க தெரியாம ஒன்னொன்னு கீழே கொட்டிக்கிட்டு சரியாவே பண்ண தெரியாம இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க கங்கா ரொம்பவே டென்ஷனோட என்னங்க பண்றீங்க, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப குமரன் இதை பார்த்துட்டு இங்க பாரு கங்கா, நீ கடுகை விட ரொம்ப அதிகமாவே வெடிக்கிற, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் இப்பதானே கத்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே விளையாண்டுகிட்டே சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை யதார்த்தமா பார்த்து காவேரிக்குமே இந்த பக்கம் விஜயும் அவங்களும் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் விஜயோட வீட்டுல சமைச்ச ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனா அப்ப விஜயுமே இந்த பக்கம் காவேரி கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நீ எனக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லணும்ல, அதை நான் ஓப்பனாவே பேசுறேன் அப்படின்ற மாதிரி எங்க காவேரி பக்கத்துல வந்து நீ என்னோட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஓப்பனா பேசியிருப்பாரு. ஆனா அந்த விஷயங்கள்லாம் இப்பதான் காவேரி யோசிச்சு பாக்குறாங்க. இவ்வளவு நாள் அந்த விஷயங்களை பத்தி அவங்க பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல, ஏதோ விஜய் வந்து விளையாட்டா சொல்லிட்டு போயிருக்காரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சாதாரணமா தான் எடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி விஜய் சொன்ன விஷயத்த ரொம்பவே ஆழமா யோசிச்சு பாக்குறாங்க. அவர் அப்ப சொன்னதுனாலதான் இன்னுமே நம்ம வேணுங்கிறதுக்காக நம்மளை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்பவே தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க விஜய் போய் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மூவ் ஆகி வெளியில வராங்க. அப்ப விஜயுமே மறுபடியுமே சமைக்கிறான்ற பேர்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அவரும் ஒரு பக்கம் வந்து குண்டக்க மடக்க ஏதோ வந்து சமையல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு ரொம்பவே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா முதல்ல தாத்தாவோட வீட்டுல இருக்கிறப்போ விஜய் ஒரு டைம் கூட இந்த பக்கம் காவேரி இல்லாத டைம் கிச்சனுக்கு வந்ததே கிடையாது. அதே நேரம் ஒரு காய்கறி கூட நறுக்கினது கிடையாது. அவர் பாட்டுல வருவாரு, எனக்கு இது வேணும் அது வேணும்னு மட்டும் ஆர்டர் போட்டு போவாரு. இப்ப பாருங்க அவரே செய்யற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க காவேரியுமே ரொம்பவே வந்து ஹாப்பியா வெளியில நின்று நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இங்க விஜயுமே அவருமே சமைக்க தெரியாம சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சரி நம்ம எதுக்கும் போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி காவேரி எதை பத்தியுமே யோசிக்காம ஒரு நிமிஷம் அப்படியே சாரதாவே சுத்தமா மறந்து போயிட்டு அவங்களுமே இங்க விஜயோட வீட்டுக்குள்ள உள்ள போய் இங்க விஜய் சமைச்சிட்டு இருக்கும் போது தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு இவளுக்கு, நேத்து தான் வந்து ஸ்டூடியோல இருந்து வரும்போது பயங்கரமா என்னை பார்த்து சத்தம் போட்டா, இப்ப சம்மந்தமே இல்லாம என் வீட்டுல வந்து சமைச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே புரியாம நின்றுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து காவேரி கிட்ட விஜயுமே ஆமா காவேரி, இப்போ நீ எனக்கு சமைச்சு கொடுக்க மட்டும் தான் வந்திருக்கியா, இல்ல இனிமேல் ரெகுலராகவே இங்கே தான் இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இது கேட்டவொன்னே காவேரியுமே இங்கே பாருங்க சமைக்க கஷ்டப்படுறீங்கன்னு சமைச்சு கொடுக்க வந்தேன் புரியுதுங்களா, சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் பேசிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் ஒரு ஹெல்ப், நேபர் டு நேபர் செய்கிற ஹெல்ப் அப்படின்ற மாதிரி இங்கே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குற ஹெல்ப் அப்படின்ற மாதிரி இங்கே காவேரி சமாளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் விஜய்க்கு தேவையான சாப்பாடு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்து ரொம்பவே கோபத்தோடு கிளம்புற மாதிரி கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விஜயுமே அங்கேருந்து கிளம்ப இருந்த காவேரியோட கையை பிடிச்சிட்டு என்ன காவேரி எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கிளம்புற, நான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நீ எல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை கேட்ட காவேரியுமே நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா, உங்களுக்கு எல்லா சாப்பாடும் எடுத்து வச்சு நான் ஊட்டி விடுறதுக்கு, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நீங்களே சாப்பிட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரம் அவங்க அங்கேருந்து வெளியில் வரும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. சொல்லப்போனால் விஜயை பழைய மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட அவங்க கூட பழகுனது ரொம்பவே நல்லா இருக்கு இவங்க கிட்ட. சொல்லப்போனால் விஜய் இன்னுமே தான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் இங்கே காவேரி ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. இப்படி இவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அங்கே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அங்கே விஜயோட வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் விஜய் கிட்ட போயிட்டு விஜய் விஜய் எதுக்காக என்னை விட்டு நீ பிரிஞ்சு போன, சொல்லப்போனா நான் கொடுத்த கிஃப்ட்டை நீ எங்க வீட்டிலே விட்டுட்டு போயிட்ட, இங்க பாரு இந்த கிஃப்ட் அப்படின்ற மாதிரி அந்த கிஃப்ட் எடுத்து இந்த பக்கம் விஜய் கிட்ட நீட்டுறாங்க. இங்க விஜய்க்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு நிமிஷம் காவேரி அப்படி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. சொல்லப்போனா காவேரிக்குமே இந்த பக்கம் வந்து வெண்ணிலா வந்த விஷயத்த பார்த்த உடனே தான் அவருக்கு இன்னொரு லைஃப் இருக்கு, அவர் இன்னும் வெண்ணிலாவை நான் வீட்டில் தான் வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. அதே நேரம் விஜய்க்கு ஒண்ணுமே புரியல, எப்படி வெண்ணிலா இந்த வீட்டுக்கு வந்தா, இந்த வீட்டு அட்ரஸ் அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அவருமே அப்படி ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காரு. அதே நேரத்துல வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்ததுக்கு ஆதாரமா இந்த பக்கம் ராகினியுமே ரொம்பவே ஹாப்பியாகவும் சந்தோஷத்தோடையும் சிரிச்சுக்கிட்டு விஜய் விஜய் நான் தான் வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தேன், சொல்லப்போனா நீ இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாங்க. வெண்ணிலா ரொம்ப நாள் உன்னை பார்க்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, நான் தான் சரி உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இங்க ராகினி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இங்க விஜய்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இவ வேணுக்குன்னே காவேரி என்னையும் தொந்தரவு பண்ணி பிரிக்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக இங்க ராகினியை பார்த்து உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, வெண்ணிலாவை அங்க வச்சு பாத்துக்கிறதுக்கு தானே நர்ஸ் கிட்ட சொல்லி
சொல்லிட்டு வந்தேன், நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி தேவையில்லாம என் லைஃப்ல விளையாடுறது உனக்கு வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே ராகினியை போட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராகினியுமே, என்ன விஜய் இது, வெண்ணிலா என்ன இருந்தாலும் உன்னோட முன்னாள் லவ்வர், அவங்கள நீ தானே சரி பண்ணணும். சொல்லப்போனா நீ அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்ன, வெண்ணிலாவை சரி பண்ற வரைக்கும் கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு நான் வெண்ணிலாவை அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். அதுக்காக தான் வெண்ணிலா கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% கியூர் ஆயிட்டாங்க, இன்னொரு 30% தான் இருக்கு. அதனாலதான் உன் கூட இருந்தாங்கன்னா ரொம்பவே சீக்கிரமா அவங்க சரியாயிருவாங்க, அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சொல்லப்போனா விஜயோட மனசுல இனிமே நான் முழுமையா இல்ல போல இருக்கு, வெண்ணிலா இன்னும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்க இருந்து கோச்சிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க கிளம்புற அதே செகண்ட்ல அங்க சாரதாவுமே இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, என்ன காவேரி இப்ப நீ கொஞ்சம் மனசு மாறி இருப்பியே, ஏன்னா வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல விஜய் கிட்ட அவங்ககிட்ட இடம் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிருப்ப, ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா தானே அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்தோட சாரதாவுமே இங்க காவேரியை பார்த்து கேட்கறாங்க. அப்ப காவேரிக்குமே என்ன பதில் சொல்றதுன்னே புரியல. அவங்களும் எப்படி தண்ணீர் போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க குமரனும் வந்துடுறாரு. குமரனும் இங்க வெண்ணில ராகினிலாம் நிக்கிறத பார்த்துட்டு அவருமே கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் சாரதா இருந்துகிட்டு பாட்டி கிட்ட, இங்க பாத்தீங்களா இந்த ஆளுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வீட்டுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு பொண்ணு வேணும்னு சொல்லி இந்த வீட்டுல வந்து நம்மள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனுக்கு நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேவலமா இந்த பக்கம் வந்து விஜய் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா அவங்களோட கோபத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. வெண்ணிலாவை தான் வீட்டிலே வச்சுக்கிட்டு மறுபடியும் தன்னோட மனைவியும் வேணும்னு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இங்க சாரதா விஜய் தப்பா நினைக்கிறாங்க. ஆனா விஜயோட மனசுல எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இங்க யாருமே புரிஞ்சுக்கிறதுக்கான எந்த ஒரு இடத்துலயுமே இல்லை. ஏன்னா அவங்களோட தாட் படி தான் பொண்ணு வாழ வேண்டிய இடத்துல வேற ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படி தான் பொண்ணு அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரியல் அம்மா மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க எல்லாம் திட்டி முடிச்சுட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க குமரனும் டைரக்டா விஜய் கிட்ட வராரு. வந்தது மட்டும் இல்லாம, இங்க பாருங்க விஜய், நீங்க இந்த மாதிரி காவேரி விரும்புறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். சொல்லப்போனா காவேரி மேல உங்களுக்கு நிறையவே அன்பு இருக்கு, ஆனா அதை நிரூபிக்கிற மாதிரி நீங்க ஏதோ ஒன்று பண்ணணும். ஒண்ணு வெண்ணிலாவை சரி பண்ணி வெளியில அனுப்புங்க, இல்லையா வெண்ணிலா விஷயத்துல நீங்க வெண்ணிலாவோட சேர்ந்து வாழ ஆரம்பிங்க. ரெண்டுல ஏதோ ஒன்று பண்ணுங்க. நீங்க இதை ரெண்டையுமே குழப்பி தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. வெண்ணிலாவும் உங்க வீட்டுல இருக்கணும், அவங்களுக்கும் சரியாயணும், அதே நேரத்தில் காவேரியும் உங்க வீட்டுக்கு வரணும்னா அது எப்படி சரியா இருக்கும் சொல்லுங்க? காவேரியால உங்க வீட்டுல வந்து வெண்ணிலா அதே வீட்டுல இருக்கிற இடத்துல இவளால நிம்மதியா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரெண்டு பேரும் உங்களை நேசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா நீங்க நேசிக்கிறது காவேரியை தான். ஆனா அதை புரிஞ்சுக்கிற தன்மை வெண்ணிலா கிடையாது இல்ல. அப்ப வெண்ணிலாவை நம்ம குத்தம் சொல்ல முடியாது. அவங்க எந்த சூழ்நிலையிலையும் தனக்கு கஷ்டம் வரும்போது அவங்க உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனாலதான் விஜய், எனக்கு உங்க மேல கோபம்லாம் கிடையாது, இது ஒரு அட்வைஸா கூட எடுத்துக்கங்க. எப்படியாவது வெண்ணிலா விஷயத்துல ஒரு நல்ல முடிவெடுங்க, அதுக்கப்புறம் தான் காவேரி உங்க கூட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பே வர ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து போறாரு. அப்பதான் இந்த பக்கம் வந்து விஜய்க்கும் ரொம்பவே தெளிவா புரியுது. இப்ப வெண்ணிலா விஷயத்துல கண்டிப்பா நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஒண்ணு வெண்ணிலாவை சரி பண்ணி மறுபடியும் வந்து அவளுக்கு ஒரு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அப்படி இல்லையா திரும்ப கொண்டு போய் மறுபடியும் அந்த ஹோம்ல கொண்டு போய் விட்டுட்டு வரணும், இதான் வழி அப்படின்ற மாதிரி அவங்களும் முடிவு பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க விஜய் இப்படி கலங்கி நிக்கிற பார்த்த ரோகிணியுமே ரொம்பவே சந்தோஷத்தோடையும் அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து செம ஹாப்பியாவும் இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜயுமே இதுக்கு மேல வெண்ணிலா விஷயத்துல என்னால எந்த முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூட்டிட்டு மறுபடியும் ஹோமுக்கு போகிறதுக்காக தயாராகிறாங்க.